பொதுக்கூட்டங்களில் போது ஏற்படக்கூடிய சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீடை வசூலிக்கும் விவகாரம். விதிமுறைகளை வகுக்க அரசுக்கு அக்டோபர் 16ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்த வழக்கில் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளரை இணைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கிய அவர் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. திருச்சி பிரச்சாரத்துக்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த பாரபட்சமும் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்று தாவேகா துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அனைத்து கட்சிகளுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விதிமுறை குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விசாரணையானது இன்று மீண்டும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது பொதுக்கூட்டங்களின் போது ஏற்படக்கூடிய சேதங்களுக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகளிடமே இழப்பீட்டை வசூலிப்பது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க தமிழக அரசுக்கு வருகிற அக்டோபர் 16ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளரை இணைத்தும் நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அனைத்து கட்சிகளுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க கால அவகாசம் வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே அந்த சம்பந்தப்பட்ட அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தபடி டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்யாமல் SP அறிக்கை தாக்கல் செய்ததற்கு நீதிபதி தரப்பில் கடுமையான அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பையும் கலந்து ஆலோசித்துதான் முடிவெடுக்க வேண்டியுள்ளதாக காவல்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் பேரணிக்கு முன்பாகவே இழப்பீட்டுக்கான தொகையை முன்பணமாக பெற சட்டத்தில் இடமில்லை என்று காவல்துறை தரப்பில் பதிலானது தெரிவிக்கப்பட்டது. மனம் இருந்தால் அரசு இதனை செய்யலாம் என்று காவல்துறை தரப்புக்கு நீதிபதி N. சதீஷ்குமார் கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூட்டத்தின் போது அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை என்றால் அந்த முன்பணத்தை திரும்ப அளித்து விடலாமே என்றும் நீதிபதி யோசனை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் இடையீட்டு மனுதாரர்களாக தலா 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால் மனுக்கள் விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதி சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இதனை அடுத்து தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதி வழக்கின் விசாரணையை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.